ஹாய் கைஸ், இது உங்கள் கதைக்கான நேரம். இன்னைக்கு ஒரு ஃபீல் குட் மூவி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி கிளைமேக்ஸ் நான் இதுவரை பார்த்ததில்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு டைம் டிராவல் டேப்லெட் கிடைக்குது. அதை வச்சு அவனோட இறந்து போன லவரோட மூஞ்ச ஒரு தாண்டியாச்சும் பார்க்கணும் தான் ஆசைப்படுறாரு. இப்போ பல திருப்பங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கு. அதைத்தான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். படத்தோட நேம் வில் யூ பி தேர். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் உங்கள் ஸ்ரீ. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் லாங் வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே கம்போடியான ஒரு வில்லேஜ் தான் காமிக்கிறாங்க. அங்க அந்த வில்லேஜே சேதம் அடைஞ்சிருக்கு. அவங்கள காப்பாத்த ஒரு டாக்டர் டீம் போயிருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த மூவியோட ஹீரோ ஹான். அப்போ எல்லாத்தையும் காப்பாத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதுதான் அங்க இருந்து போறதுக்கான கடைசி ஹெலிகாப்டர். அப்போ ஒரு தாத்தா குட்டி குழந்தைய தூக்கிட்டு வராரு. இவங்க அந்த குழந்தைய மட்டும் மிஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அதைத்தான் கடைசி ஹெலிகாப்டர்னால இறங்குறதுக்கே எல்லாரும் தயங்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் எதுவுமே யோசிக்காம அவரோட கிட்ட எடுத்துட்டு கீழே இறங்குறாரு. அப்படியே அந்த குழந்தைய காப்பாத்திட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒரு செயின் ஸ்மோக்கர் தான். அப்போ அந்த தாத்தா வந்து பக்கத்துல உட்கார்றாரு. வந்து நம்ம ஹீரோட்ட உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உங்களுக்கு ஏதாச்சும் நிறைவேறாத ஆசை இருக்கான்னு அந்த தாத்தா கேக்குறாரு. உடனே நம்ம ஹீரோ சோகமா மூஞ்சி வச்சுட்டு, எனக்கு அவ்வளோ பெரிய ஆசைலாம் இல்ல, ஒரு தாண்டியாச்சும் இறந்து போன என் லவரோட மூஞ்ச பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்கப்போ தாத்தா அவரோட கழுத்துல இருந்து ஒரு டேப்லெட் டப்பா கொடுக்குறாரு. அப்படியே இந்த ஸ்டோரி 30 வருஷத்துக்கு முன்னாடி 1985 தான் காமிக்கிறாங்க. அப்போ சியோல உள்ள ஒரு அக்வாரியம் தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு லேடி டால்பினை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயினி யான். இவ தான் இந்த ஊர்லயே முதல் டால்பின் ட்ரெயினர். இதை பார்த்த ஆடியன்ஸ் எல்லாரும் கைத்தட்டி சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க. அந்த கூட்டத்திலயும் ஒருத்தன் தூங்கி தூங்கி வளைஞ்சிட்டு இருப்பான். அவன் வேற யாரும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2015 பார்த்த நம்ம ஹீரோ தான். அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது, எல்லா ஆடியோஸும் போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினி வந்து ஹான் எழுந்துரு, எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, இவங்க 2 பேரும் லவ்வர்னு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ டாக்டர்னால நைட் ஷிஃப்ட் முடிச்சு தூங்கிட்டு இருப்பாரு. அப்படித்தான் இன்னைக்கு தூங்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினி கோச்சிட்டு போயிடுறாங்க. அவ பின்னாடியே ஹீரோவும் கெஞ்சிட்டே போயிட்டு இருக்காரு. இப்படியே சண்டை போட்டுட்டே இருக்க கொஞ்ச நேரத்திலே ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்படி ஒரு கப்பல்ஸ் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க, அவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்க. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ ஏதோ ஒரு வேலைக்காக அவன் ஊர் பூசானுக்காக கிளம்பிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினி தான் ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்காக வந்திருப்பாங்க. இப்போ ட்ரெயின் கிளம்ப போற நேரத்துல ஹான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்ல அப்படின்னு கேட்கவும், நம்ம குழந்தை பெத்துக்கலாமான்னு கேட்கிறான். உடனே நம்ம ஹீரோ ஸ்டன் ஆயிடுறான். அவன் மூஞ்சிலே ஒரு எமோஷனல் ஃபீலிங்ஸ் தான் பார்க்க முடியுது. நான் ஊருக்கு போறேன், அங்க போயிட்டு உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லவே நம்ம ஹீரோயினி மூஞ்சியை தான் காமிக்கிறாங்க. அவங்க முகத்துல ஒரு ஏக்கம் தெரியுது. அந்த ஏக்கத்தோடயே அவங்கள ட்ரெயின் ஏத்தி விட அப்படியே கட் பண்ண அவங்க வேலை செய்யற இடத்த தான் காமிக்கிறாங்க. அங்க அவ ஃப்ரெண்டு போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லவே நம்ம ஹீரோயினி சிரிச்சுக்கிட்டே போயிட்டு கால் பண்றேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்றா. அப்படியே அவ காலு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கிறத பாக்குறா. ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு அழகான குட்டி பப்பி இருக்கு. அவ ஃப்ரெண்ட் இருந்துட்டு, நான் தான் இதை இங்க கொண்டு வந்து வச்சேன், என் பசங்களுக்காக வாங்கினேன், ஆனா இவங்க இது கூட விளையாடுற மாதிரி தெரியல, கார்ட்டூன்லயே மூழ்கி போயிருக்காங்க. அப்பதான் உன் மூஞ்சி எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதான் உனக்கு கொண்டு வந்த, நீ வளப்பன்னு சொல்லிட்டு அப்படின்றா. அப்படியே கட் பண்ண சியோல இறங்கின நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவர் ஒரு செயின் ஸ்மோக்கர்னால போனதுமே ஸ்மோக் தான் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயினிக்கு சொல்லணும்ன்றதுக்காக டெலிஃபோன் போத்து வந்திருப்பாரு. இப்போ போன் பண்ணிட்டு இருக்கப்போ டமால்னு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு வயசானவர் கீழே விழுந்து கிடக்காரு. இவன் தான் கை கொடுத்து எழுப்பி விடுறாரு. இவ்வளோ நேரம் நம்ம ஹீரோவோட பிளாஷ்பேக்கை தான் பார்த்துட்டு இருப்போம் நினைப்போம். ஆனா இப்பதான் நம்ம கதைக்குள்ளேயே போறோம். ஆக்சுவலா இவர் யாருன்னா பிரசன்ட்ல இருக்க ஹீரோ, 2015 இருக்க ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஆனா நம்ம பாஸ்ட் ஹீரோக்கு தெரியாது இவர் தான் அவர்னு. ஆனா நம்ம பிரசன்ட் ஹீரோக்கு தெரியும், 1985 இருந்த நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அவரோட மூக்குல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. நம்ம பாஸ்ட் ஹீரோ தான் அவரோட கச்சீஃபை கொடுக்குறாரு. உடனே அங்க இருந்து கிளம்பி ஓடுறாரு அந்த தெருமுழுக்க. அப்படியே கட் பண்ண ஓடிட்டு இருக்க பிளைட்டோட ரெஸ்ட் ரூம்ல தான் நம்ம வயசான ஹீரோவை காமிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே அவரோட சீட்ல வந்து உட்கார. அப்பதான் நமக்கு புரியுது, அந்த தாத்தா கொடுத்த டேப்லெட்டை போட்டதுனாலதான் நம்ம 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் நம்மளை பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கட் பண்ண நம்மளோட பிரசன்ட்ல இருக்க ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டே ரொம்ப நேரம் ஒத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவரோட ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு வரா. வந்ததுமே இது என்ன கேன்சர் ரொம்ப முத்தி போயிருக்கு, 6 மாசத்துக்கு மேல பொழைக்க மாட்டாங்க போல இருக்கே, யாரும் ஃப்ரெண்டு டாயோட தான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் தான் தெரியுது நம்ம ஹீரோக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவர் பேரு டாய் அப்படின்னு. ஆனா இந்த ரிப்போர்ட் வேற யாரோடதும் இல்ல, நம்ம ஹீரோவோடது தான். அவருக்கு லங் கேன்சர் இருக்கும். இப்போ டாயின்னு சொல்லவும் தான் அவனுக்கு ஞாபகமே இருந்திருக்கும், நம்ம டாயை மீட் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்கோமே அப்படின்னு. இப்போ அவரும் அவசர அவசரமா ஓடுறாரு அங்கிருந்து. அப்படியே கட் பண்ண இவங்க 2 பேர்த்தையும் தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹானும் டாய் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸ்.
இவங்க 2 பேரும் அடிக்கடி மீட் பண்றது ரொம்ப வழக்கமா வச்சிருந்தாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு டாய்ட்ட, தாத்தா கொடுத்த டேப்லெட்டை போட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் நான் என்னையே பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே டாய் இருந்துட்டு அவன்கிட்டயாச்சும் போய் சொல்லிட்டு வந்தியா, கடைசி வரைக்கும் நீ சிங்கிளா தான் இருக்க போற அப்படின்னு ஒரு மாதிரி நக்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கான் டாய். அப்ப நம்ம ஹீரோட மூஞ்சதான் காமிக்கிறாங்க, ரொம்ப சோகமா இருக்கவும். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு நம்ம டாய். ஒன்னும் இல்லடா, எனக்கு அவளை பார்க்கணும் ஒரு தாட்டி அப்படின்னு சொல்றாரு. உடனே டாய் இருந்துட்டு, டேய் 30 வருஷம் ஆச்சுடா, இன்னமும் வாடா நீ மறக்கல அவளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் காமிக்கிறாரு. டேப்லெட்லாம் போட்டிருக்க மாட்டார் நம்ம ஹீரோ. அங்க என்ன நடந்துச்சுன்றத காமிக்கிறாங்க. எப்பயும் போல இவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா டாய் ஒரு போலீஸ் ஆபீசரா தான் இருப்பாரு. கையில ஒரு ஆரஞ்சு பழத்தை வச்சுட்டு, டே எனக்கு இந்த போலீஸ் வேலைலாம் செட் ஆகாது, பேசாம நான் ஒரு ஆரஞ்சு தோட்டத்தை வச்சு பொழைச்சுக்கலான் இருக்கேன், என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறான். ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாவே இருக்கா. என்னடா ஆச்சு உனக்கு, வந்ததுல இருந்தே நீ ரொம்ப சோகமா இருக்க அப்படின்னு கேக்குறான். அப்பதான் நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நேத்து நான் ஒருத்தரை பார்த்தேன், ஆனா அவர் எங்கேயோ பார்த்தது மாதிரியே இருந்துச்சு. அவர் பேரை கேட்டப்ப கூட என்னோட பேரை தான் அப்படியே சொன்னாரு. யாருன்னு கேட்கலான்னு பார்த்தா ஓடி போய் கதவை அடைச்சுக்கிட்டான்டா அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ண நம்ம பிரசன்ட் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவர் யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. வேற யாரும் இல்லை, அவரோட பொண்ணு தான். நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ வெளிநாட்டுல தங்கி படிச்சுட்டு இருப்பா. இப்ப அவளுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருப்பாரு. என்னம்மா எப்படி இருக்கா, சாப்பிட்டியா, என்ன பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்தா அவருக்கு ரொம்ப இருமலா வருது. பார்த்தா அவருக்கு மூக்குல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். அப்பதான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றாரு அவரு. அந்த தாத்தா கொடுத்த டேப்லெட்டையே பார்த்துட்டு நாளைக்கு கூட நம்ம இறந்து போயிடலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தாட்டியாச்சும் யானை பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோ டேப்லெட் போற சீனை தான் காமிக்கிறாங்க. கட் பண்ணிட்டு நம்ம பாஸ்ட் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினி ஒரு பாக்ஸை கொண்டு வந்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. உடனே நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, இது என்னது, எனக்கு எப்படி இதை வளர்க்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம ஹீரோயினி இருந்துட்டு, வளர்ப்பேன் இல்லை, வளர்க்க போகிறோம், இனி இது நம்மளோடது, எனக்கு ஷோக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். இப்போ அந்த குட்டியை ஒரு பொட்டேட்டோ பாக்ஸில் தான் கொடுத்ததுனால அந்த குட்டிக்கு ஒரு பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறான். அப்படியே அந்த நாய்க்குட்டி கூடயே கொஞ்ச நேரம் விளையாண்டுருக்கவே அவனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது. அப்படியே படுத்து தூங்கிடுறான். பார்த்தா 12 மணி ஆகுது. அப்போன்னு பார்த்து ஒரு சவுண்டு கேட்குது. எந்திரிச்சு பார்த்தா நம்ம வயசான ஹீரோ. உடனே நம்ம பாஸ்ட் ஹீரோ எந்திரிச்சு பயந்துட்டே, அன்னைக்கு டெலிஃபோன் போத்துல பார்த்த அவன் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க என்ன நீ பண்ற, பைத்திய ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நம்ம வயசான ஹீரோ 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுனால அவனோட ரூமை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பாஸ்ட் ஹீரோ இருந்துட்டு, யார் நீ இந்நேரத்துக்கு யார் ரூமுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம வயசான ஹீரோ அங்க இருந்த குட்டி பப்பியை பார்த்துட்டு, பொட்டேட்டோ எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இவனுக்கு ஒரே ஷாக்கு. இப்பதானே நான் பேர் வச்சேன், அதுக்குள்ள நீ பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு இருக்கான். நீ சொன்னா போக மாட்டேன், இரு நான் போலீஸ்க்கே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லவும், யாரு அந்த டாயா அப்படின்னு சொல்லி கேக்குறான். டாய் எப்படி உனக்கு தெரியும், அது என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றான். யார் நீ உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் தான் நீ தானா அப்படின்னு சொல்றான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நம்ம வயசான ஹீரோ இருந்துட்டு, உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட்டை நான் சொல்லட்டா அப்படின்னு அவர் தலையில இருக்க தழும்பு எடுத்து காமிக்கிறாரு. இது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம அப்பா நம்மளை போட்டு குடிச்சிட்டு வந்து அடிப்பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கான். சரி, இதுக்காக நான் இப்ப வந்தேன், இதை பத்தியா நான் பேச வந்தேன், நான் இதுக்காகலாம் வரல, நான் அவளை ஒரு தாட்டியாச்சும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவுமே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது யானை பத்தி தான் பேசுறான் அப்படின்னு. நீ பயந்துட்டே, நீ யாரை பத்தி பேசுற, சொல்லு யாரை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லவுமே அவன் மறைஞ்சு போயிடுறான். உடனே அவன் கூட்டையும் கிளப்பி விட்டு போனதுமே நம்ம பாஸ்ட் ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே சைக்கிள் எடுத்துட்டு தெருவா அலையறான், எங்கடா போறது அப்படின்னு. கடைசியில் அவன் ஃப்ரெண்டு டாய் வீட்டுக்கு தான் போயிருப்பான். அவன் ஆளு கூட கசமசா பண்ணிட்டு இருப்பான். டேய், நான் அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கவான்னு பார்த்தான்டா அப்படின்னு பயந்துட்டே சொல்லிட்டு இருக்கப்பே நம்ம பிரசன்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. அப்பதான் ஒரு கால்குலேஷனை போடுறான். இந்த டேப்லெட்டை போட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி போக முடியும், ஆனா 20 நிமிஷம் தான் டிராவல் பண்ண முடியும் அப்படின்றத நோட் பண்ணிடுறான். அப்படியே கட் பண்ண நம்ம பாஸ்ட் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. டேய் டாய், அவன் போறப்ப இந்த லைட்டரை விட்டு போனா கண்டிப்பா அவன் நானா இருந்தா இந்த லைட்டர்ல என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதா தான் இருக்கும், இதை மட்டும் செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குமே நம்ம டாய், டேய் என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். சரி இரு, உனக்கு நான் செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்றான் டாய். அப்படியே கட் பண்ண நம்ம பிரசன்ட் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஆனா அவருக்கு ஒண்ணுமே புரியல, இது வெறும் இல்யூஷனா கனவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கப்போ அவரோட லேபுக்கு அந்த டேப்லெட்டை கொடுத்து செக் பண்ண சொல்றாரு. அவங்களும் அந்த டேப்லெட்டை பார்த்துட்டு இது ஒரு மூலிகையால செஞ்சது அப்படின்னு சொல்லவுமே அவனுக்கு அப்பதான் உயிரே வருது. அப்படியே அந்த டேப்லெட்டை அங்கேயே வச்சுட்டு அவன் ஒர்க் பண்ண போயிடுறான். அப்படியே கட் பண்ண நம்ம பாஸ்ட் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. டாய் இருந்துட்டு, டேய் மச்சான், இது உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே முடிச்சுட்டு 2 பேரும் வெளியில வரப்போ ஒருத்தனை இடிக்கிறாங்க. அப்ப அவன் கையில டேட்டு
இருக்கிறத பார்த்துட்டு அப்பதான் அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது, நம்மளும் டேட்டூ போட்டா அப்ப தெரிஞ்சிரும்ல அவன் பிரசன்ட்ல இருந்து வந்தானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே டேட்டூ கடைக்கு போயிட்டு டேட்டூவும் போட்டுக்கிறான். அப்படியே கட் பண்ண நம்ம பிரசன்ட் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஒர்க் முடிச்சுட்டு இப்ப கை கழுவுறதுக்காக போறாரு. அப்பதான் அந்த டேட்டூவை பாக்குறாரு. ஆஹா, பையன் பாயிண்ட புடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணி கடைசியா ஒரு தாட்டி யானை பாத்துறணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இங்கிட்டு வந்து டேப்லெட்டை பார்த்தா டேப்லெட்டை காணும். எங்க தேடியுமே கிடைச்சிருக்காது. வெளியே போய் குப்பை தொட்டியை தோண்டி பாக்குறாரு, அங்கேயும் கிடைச்சிருக்காது. போச்சு, அவ்வளோதான், நம்மளால இனிமேட்டு யானை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து படுக்கிறாரு. அந்த டேப்லெட் வேற எங்கேயும் போல, அந்த டேபிளுக்கு கீழே தான் விழுந்திருக்கும். அப்பதான் அவருக்கு உயிரே வருது, அப்பாடா அப்படின்னு. அப்படியே கட் பண்ண நம்ம பாஸ்ட்ல இருக்க ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. கை நிறைய பலூன்லாம் வாங்கிட்டு நம்ம யானை தான் பார்க்க போறான். போனதுமே அவளை போய் கட்டி பிடிச்சிட்டு இனிமேட்டு நான் உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன், உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம யானுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. இவன் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் அவன் மேல மொத்த அன்பையும் கொட்டிட்டு இருப்பான். நமக்கு மட்டும்தான் தெரியும் ஃபியூச்சர்ல இருந்து ஒருத்த வந்து யானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். சரி வா நம்ம போகலாம் எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. 7 வருஷம் காதல்ல இன்னைக்குதான் 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயினி ஷோக்கான நேரம் வந்துருச்சு. நம்ம பாஸ்டன்ஸ்ல இருக்க ஹீரோ அங்க போறான். கண்டிப்பா இன்னைக்கு அவன் வருவான், இன்னைக்கு ஷோ நடக்கும்னு அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போறான். பார்த்தா அந்த வயசான ஹீரோவும் வந்திருப்பான். இப்ப 2 பேர் பக்கத்துல உட்கார்றாங்க. அந்த கையில இருக்க டேட்டுவை இப்ப சுருட்டி காமிக்கிறான். இப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது, ஆமா இது நிஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பாஸ்ட்ல இருக்க ஹீரோக்கு ஒரே கியூரியாசிட்டியா இருக்கு, 2015ல நம்ம எப்பெல்லாம் இருக்க போறோம் அப்படின்னு. நம்ம ஹீரோட நான் அப்படி ஒரு நல்ல டாக்டரா இருப்பேனா அப்படி இப்படின்னு ஒரு நிறைய கொஸ்டினா கேட்டுட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ எதுக்குமே ஆன்சரே பண்ணிருக்க மாட்டான், அமைதியாவே இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோயினி என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ மட்டும் அமைதியா நம்ம யான் மூஞ்சியை மட்டும் பார்த்துட்டே இருப்பான். பார்த்துட்டு இருக்கப்போ அப்படியே கீழே விழ போறப்ப நம்ம பாஸ்ட் ஹீரோ தான் வந்து பிடிக்க வருவான். அப்படியே கையை தட்டி விட்டுட்டு ஓடி போறான். எனக்கான நேரம் வந்துருச்சு, நான் பார்த்துட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சு, நான் போறேன், இனிமேட்டு என்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடி போறான். அப்பதான் நம்ம பாஸ்ட் ஹீரோக்கு தெரிய வருது ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது, அதான் இவர் இப்படி போறாரு அப்படின்னு சொல்லவுமே பின்தொடர்ந்து போய் அவரை பிடிச்சிடுறாரு. ஒழுங்கா சொல்லுங்க, எதுக்கு இப்படி எமோஷனல் ஆகுறீங்க, யாருக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லவுமே அவர் சொல்ல மாட்டாரு. இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்தவும் தான் வேற வழி இல்லாம அவருக்கு சொல்ல வேணும் நேரம் வருது. நீ யானை நல்லா பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எதுக்காக, யானுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லவுமே இன்னும் கொஞ்சம் நாள்ல அவ உயிரோடு இருக்க மாட்டா, இறந்து போயிடுவா, அதான் உன்னை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றேன் அப்படின்றாரு. இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. அந்த நேரத்துல யான் வரா. ஹான், யார்கிட்ட பேசிட்டு இருக்க, யாருமே இல்ல அப்படின்னு இருக்கவுமே கட் பண்ணி இங்கிட்டு காமிக்கிறாங்க. ஹீரோவோட பொண்ணோட மூஞ்சதான் காமிக்கிறாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு, யானையும் பார்த்தாச்சு அப்படின்னு நிம்மதியா இருக்காரு. இனிமேட்டு இந்த டேப்லெட்டே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றப்போ இங்கிட்டு கட் பண்ண இவங்க 2 பேர்த்தையும் தான் காமிக்கிறாங்க. இப்போ யானோட கையை கெட்டியா புடிச்சுக்கிட்டு நம்ம ஏதாச்சும் ட்ரிப் போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவளும் ஓகே சொல்லிடுறா. இப்போ அவகிட்ட போயிட்டு உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவுமே நம்ம யானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. என்னடா இவன் எப்பயுமே இப்படி சொல்ல மாட்டானே, இப்படி சொல்றானே அப்படின்னு. ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும் ஏதோ ஒரு ரீசனுக்காக அப்படின்னு. இப்போ நம்ம டாய்க்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறான். உடனே என் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி இப்போ டாயும் அதை மறக்காம ஃப்ரெண்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதுல பார்த்தா உடனே என் நாய்க்குட்டியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அவனை நாய்க்குட்டியை பார்த்துட்டு இருப்பான். அடுத்து என்ன எழுதியிருக்கும்னா, அவன் வழக்கம் போல அவங்க அம்மா சாங்க கேட்பான். அந்த கேஸ்ட்ல எழுதியிருப்பான். அந்த கேஸ்டை எடுத்து இப்போ அம்மாவோட ஆல்பத்துக்குள்ளர வச்சிரு அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ பிரசன்ட் ஹீரோ பாட்டு கேட்கலான்னு போறப்போ அந்த கேஸ்ட்ல இருந்து ஓடவே ஓடாது. என்னன்னு எடுத்து பார்த்தா என்ன ஆகும்னு சொல்லிடு, இல்லைன்னா உனக்கு ஏதாச்சும் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் கடிதம் மாதிரி எழுதி அனுப்பியிருக்கான். அதனால நம்ம பிரசன்ட் ஹீரோவும் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு போறாரு. அங்க ஒரு பஸ்ஸுக்கு பின்னாடி தான் மீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒழுங்கா சொல்ல, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அக்வாரியம்னாலதான் அவளுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நமக்கும் தெரியும் ஏன் அவர் பார்த்துட்டு மட்டும் போறாரு, ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்ம பிரசன்ட் ஹீரோ ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு போட்டோவை காமிச்சிட்டு இவதான் என் பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா யான் இறந்து 10 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சிச்சு, அதுலதான் இந்த பொண்ணு பிறந்தா அப்படின்னு சொல்றாரு. இத்தனை வருஷம் என் தோல்ல போட்டு வளர்த்த பொண்ணை எல்லாம் தெரிஞ்சு என்னவே அழிக்க சொல்றேன், என்னால முடியாது அப்படின்னு சொல்லவும் நம்ம பாஸ்ட் ஹீரோ இருந்துட்டு உன்ன மாதிரிலாம் என்னால அடுத்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாது யான் இறந்த பிறகு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். எனக்கு யான் மட்டும்தான், நீ எப்படியாச்சும் உதவி பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கவுமே சரி இரு நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். நான் இந்த மாதிரி அன்னைக்கு யானை காப்பாத்திடுறேன், ஆனா அதுக்கப்புறம் நீயும் யானும் பிரேக்கப் பண்ணிக்கிறனும், அப்படி இருந்தா யானும் உயிரோட இருந்த மாதிரி இருக்கும், என்னோட பொண்ணு உயிரோட இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துல பாஸ்ட் ஹீரோக்கு என்ன சொல்லன்னு தெரியாம சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா நம்ம பிரசன்ட் ஹீரோ இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, முக்கியமா இது யானுக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்குறான்.
இப்போ நம்ம பிரசன்ட் ஹீரோவும் வேற வழி இல்லாம ப்ராமிஸ் பண்ணிடுறான். அப்படியே கட் பண்ண இவங்க 2 பேர்த்தையும் தான் காமிக்கிறாங்க. இவன் வேற ஒரே பாச பொழிவா பொழிஞ்சிட்டு இருக்கா. நம்மளோட ஹீரோவோட மைண்ட் செட்டு லவ் முக்கியமா இல்ல அவளை காப்பாத்துறது முக்கியமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோ அவனோட சொந்த ஊரான பூசானுக்கே வந்துடுறான், கொஞ்சம் கொஞ்சமா அவளை அவாய்ட் பண்றதுக்காக. ஆனால் நம்ம ஹீரோனால பிரிஞ்சு இருக்க முடியாததுனால இப்போ ஃபோன் பண்ணலான்னு போகிறப்போ போச்சு, அங்கே நம்ம வயசான ஹீரோ வந்துடுறாரு. ஃபோன் மட்டும் போடாத, தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணாத, இப்போ ஃபோனை கீழே வை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறாரு. அங்கே என்ன நடந்திருக்கும்னா நம்ம ஹீரோவை பார்த்து 3 மாதம் ஆனதுனால நம்ம ஹீரோயினி நாங்கள் வரட்டா அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டு கேட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இப்படி சும்மா சும்மா ஃபோன் போட்டு தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லுவான். எனக்கு டைம் இருக்கப்ப நானே கூப்பிடுறேன் அப்போவா அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் நம்ம ஹீரோயினிக்கு ஒரு கால் வருது. அவள் ஒர்க் பண்ணுற அக்வாரியம்லேருந்து ஒரு டால்ஃபின் அதோட கட்டுப்பாட்டை இழந்து சுற்றிட்டு இருக்கு, நீ சொன்னாதான் கரெக்டாக இருக்கும், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோயினுக்கு ஏற்பட்ட ஆக்சிடென்ட்ல அங்க இறந்து போயிருப்பா. நீங்க நடந்த நியூஸ் பேப்பரை எடுத்து காமிச்சு இந்த நியூஸ் பேப்பரை நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்றாரு நம்ம வயசான ஹீரோ. உடனே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு உனக்கு என்ன வேலையா இருந்தாலும் இப்பயே கிளம்பி வா, அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இப்பயே கிளம்பி வா அப்படின்னு சொல்லவுமே நம்ம ஹீரோயினி கிளம்பி வந்துடுறாங்க. அங்க நம்ம ஹீரோ யாருக்கோ ஒருத்தர் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாரு, வேற யாரும் இல்லாத அவரோட அப்பா தான் ரொம்ப கவலைக்கிடமா அங்கே படுத்து கிடப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயினி கேட்டதுக்கு குழந்தை பெற்றுக்கலாமான்னு கேட்டதுக்கு எதுக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பான்னா அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து அவனையும் அவங்க அம்மாவையும் போட்டு அடிப்பாரு. அந்த கொடுமையில அவங்க அம்மா தாங்க முடியாம அங்கிருந்து கிளம்பி போயிருவாங்க இவனை மட்டும் விட்டுட்டு. அப்போல இருந்து அவங்க அம்மா மேல இருக்க கோவத்தை இவன் மேலதான் காமிச்சு தினமும் அடி வாங்குவான் தாறுமாறா. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியுது 18 வயசுல அவங்க அம்மாவை இறந்து போயிடுறாங்க அப்படின்னு. அப்படியே ஒரு பிட்டை என்கிட்ட நம்ம ஹீரோயினிட்ட போடுறான் அவாய்ட் பண்றதுக்காக. அன்னைக்கு நீ குழந்தை பெற்றுக்கலாமான்னு கேட்டேல, எனக்கு அதுதான் ரீசனு, என்னால இந்த குடும்ப வாழ்க்கையில செட் ஆகாது அப்படின்னு சொல்றான். நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவுமே நம்ம ஹீரோயினி ரொம்ப உடஞ்சு போயிடுறா. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோட அப்பாவுக்கு இறுதி சடங்கு பண்ணிட்டு இருப்பாரு. அன்னைக்குதான் அவரோட மரணமாவும் இருந்திருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம வயசான ஹீரோ வந்துட்டு நியூஸ் பேப்பரை காமிச்சிட்டு இங்க பாரு நம்ம நியூஸ் பேப்பர் மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லும். நம்ம பாஸ்டிக் ஹீரோவை பிடிச்சு பயங்கரமா திட்டுறாரு, எனக்குன்னு இருந்த ஒரே உறவு யான் மட்டும்தான், அவளும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம பிரசன்ட் ஹீரோ இருந்துட்டு இங்க பார் நான் 30 வருஷம் அவன் இல்லாம இருந்திருக்கேன், இப்போ அவ எங்கேயோ ஒரு மூலையில இருக்கா அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவுமே நம்ம பாஸ்டிக்கிற பயங்கரமா குடிச்சிட்டு இருப்பான். இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிடிச்சு கத்திட்டு இப்போ வெளியே பிடிச்சு தள்ளி விடுறான். அவரும் அங்க இருந்து போயிடுறாரு. அப்பன்னு பார்த்து நம்ம டாய் வருவான், டே என்னடா பண்ற, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கவுமே அவனையும் பிடிச்சு கத்தி விட்டுறான், ஒழுங்கா இங்க இருந்து எல்லாரும் போயிருங்க அப்படின்னு. அப்படியே கட் பண்ண நம்ம பிரசன்ட் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அந்த டேப்லெட் எடுத்து பார்த்துட்டு இனிமேட்டு நம்ம அங்க போகவே கூடாது, யான் ஏதோ உயிரோட இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த டேப்லெட் எடுத்து ஒரு லாக்கருக்குள்ள போட்டு அந்த சாவியையும் தூர போட்டுறாரு. சரி இந்த சந்தோஷத்தை நம்ம டாய் கிட்ட சொல்ல போலான்னு சொல்லிட்டு டாய் பார்க்க கிளம்பி போறான். அப்ப டாயை பார்த்துட்டு டே மச்சான் 3 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே, என்ன 3 மாசம் ஆச்சா, 30 வருஷம் ஆச்சு அப்படின்றான். எனக்கும் யானுக்கும் பண்ண துரோகத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே அப்பதான் அவனுக்கு புரியுது ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு. என்னன்னா அவங்க அப்பாவுக்கு இறுதி சடங்கு பண்ணிட்டு இருக்கப்போ அவன் வந்திருப்பான், அப்ப கத்தி விட்டுருவான், அதனாலதான் அவன் 30 வருஷம் பேசாம இருக்கான். அப்பதான் அவனுக்கு புரியவே செய்யுது. அப்படியே கட் பண்ண நம்ம பாஸ்டிக் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. பிரேக்கப் பண்ண சோகத்துல ரொம்ப சோகமா இருக்கான். ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போறப்ப போஸ்ட் பாக்ஸ்ல ஒரு புக் இருக்கிறத பாக்குறான். அதை எடுத்து படிக்கிறான். அதுல அவங்களோட எடுத்த மெமரிஸான போட்டோ எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கப்போ கடைசியில ஒரு லெட்டர் இருக்கு. நம்ம 2 பேரும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒன்னாதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், ஆனா நீ இப்ப பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்ட, ஆனா நான் அப்படி கிடையாது, உன் கடைசி மூச்சு வரைக்கும் உனக்காக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியாது, அவளை பார்க்க கிளம்பி போயிருவான். இப்ப நம்ம பிரசன்ட் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அப்போ ஒரு போன் வருது, வேற யாரும் இல்லட்டா, என்னடா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திட்டி அனுப்புனா அதுக்குள்ள கால் பண்றானே அப்படின்னு எடுத்து பேசினா. அப்பதான் அவனுக்கு ஒண்ணுமே புரியல, எங்கேயோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே இல்லடா பொண்ணு வரா, அதை பார்த்துட்டு வரலாம் அப்படின்றப்போ என்னது பொண்ணா உனக்கா, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்பதான் நம்ம பிரசன்ட் ஹீரோக்கு தோணுது ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு போட்டோவை பார்க்க போறப்போ அந்த போட்டோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிட்டு இருக்கு. அப்பதான் அவங்க 2 பேர் மீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. இப்போ அந்த டேப்லெட் எடுக்கலான்னு போனா அந்த கீ எங்கேயோ தூர போட்டிருப்பாரு. ஐயோ போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காராம அந்த லாக்கையும் போட்டு உடைச்சிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ண நம்ம பாஸ்டிக் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அங்க அந்த டைரியை எடுத்துட்டு போய் யான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இப்பதான் கடவுள் ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாரு. அவளை பார்த்த சந்தோஷத்துல ஓடி வரப்போ முன்னாடி வந்த கார் யானை அடிச்சு அங்க இருந்து அவ உயிர் போயிடுது. இப்போ அப்படியே கட் பண்ண நம்ம பிரசன்ட் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. மறைஞ்சு போன அவரோட பொண்ணோட போட்டோ திரும்ப வந்துட்டு இருக்கோம். அப்பதான் அவருக்கு தெரிய வருது நம்ம காதலிக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தா இதுல ஆக்சிடென்ட்ல இவ இறந்து போயிருக்கான் அப்படின்னு தெரியுது. இப்போ ஒரு வழியா மாத்திரை போட்டு அங்க போறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு தடப்புடல வேலை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம யானை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சியோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.
ஆனா நம்ம பாஸ்ட் ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இன்னும் இவ சாகல, ஆனா இன்னும் 20 நிமிஷத்துல இவ செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லவுமே உடனே நம்ம பாஸ்ட் ஹீரோக்கு ரொம்ப பயமாயிருச்சு. இப்ப தடபுடலா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பண்ணிட்டு இருக்கப்ப 20 நிமிஷம் ஆனனால பிரசன்ட் ஹீரோ பழைய நிலைமைக்கே வந்துடுறாரு. திரும்ப ஒரு டேப்லெட் போட்டு அதே இடத்துக்கு போறாரு. போட்டு அந்த டேப்லெட் 20 நிமிஷம் முடிய போகுது. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் ஓரளவு முடிச்சாச்சு. இப்ப பிரசன்ட் ஹீரோ 2 டேப்லெட் தொடர்ந்து போட்டதுனால அவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம பாஸ்ட் ஹீரோவை பார்த்துட்டு நான் கடைசி ஆபரேஷன் பண்ணது என்னோட காதலிக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம பாஸ்ட் ஹீரோ பிரசன்ட் ஹீரோவை பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் செஞ்ச ஆபரேஷன் என்னோட காதலிக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ண நம்ம பிரசன்ட் ஹீரோ அவரோட பொண்ணையும் யான் 2 பேரும் இருக்கிறதையும் பாக்குறாரு. இப்போ அவர் பொண்ணோட டூர் அரேஞ்ச் பண்ணி போயிட்டு இருக்கப்போ அவர் பொண்ணு சொல்றா, இந்த இடத்துல தான்ப்பா ஃபர்ஸ்ட் டால்பின் கேர்ள் ட்ரைனர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே பேக் சைட்ல ஒரு முகம் தெரியுது. யாருன்னு பார்த்தா நம்ம யான் தான். வயசாகி நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு இருப்பான். அந்த ஆக்சிடென்ட்ல தான் அவளுக்கு கொஞ்சம் கால் குட்டையா இருக்கும். இப்போ அவ பக்கத்துல வருமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப பதட்டமாகுது. அப்படியே கட் பண்ணா டேப்லெட் போட்டுட்டு நம்ம பாஸ்ட் ஹீரோவை தான் மீட் பண்ண போயிருப்பாரு. அங்க யானை மீட் பண்ண விஷயத்த சொல்லிட்டு இருப்பான். இதுதான் நான் உன்னை பார்க்க போற கடைசி சந்திப்பா இருக்கும். அதுக்கு முன்னாடி உன்னை நான் சொல்லிட்டு போறேன். இதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு நீ ஒரு கான்வர்சேஷன் அட்டென்ட் பண்ணுவ. அதுல நீ ஒரு லேடியை மீட் பண்ணுவ. அவங்க தான் உன்னோட பார்ட்னரா இருக்க போறாங்க. அவங்க மூலியமா நீ ஒரு குழந்தையும் பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. அப்படியே 10 வருஷம் கழிச்சு இவரும் ஒரு கான்வர்சேஷன் அட்டென்ட் பண்றாரு. அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு குழந்தையும் பெத்துக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ற ஜேர்னியை தான் கொஞ்சமா காட்டிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கும் வயசாகிக்கிட்டே போகுது. இப்ப பாஸ்ட் ஹீரோக்கும் பிரசன்ட் ஹீரோக்கும் 2 பேத்துக்கும் சமமா போயிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ண நம்ம பிரசன்ட் ஹீரோ அவரோட பொண்ணு கூட ஒரு கடற்கரையில உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அப்ப அவர் பொண்ணு கேக்குறா, அப்பா நம்மளுக்கு பிடிச்சவங்க இறந்து போயிட்டா என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சொல்றாரு, ரொம்ப கஷ்டம்தான்ப்பா, ஆனா அவங்களோட நினைவுகளோட வாழ்ந்தா அது ஒரு இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கொஞ்சம் வருஷமும் போகுது. நம்ம ஹீரோவும் இறந்து போயிடுறாரு. அவரை பார்க்க டாயும் வராரு. கதைப்படி பார்த்தா இவங்க 2 பேரும் 30 வருஷமா பேசியிருக்கவே மாட்டாங்க. இப்ப அவன் இறந்து போனனால வந்திருப்பான் டாய் பாக்குறதுக்காக. அப்படியே சோகமா நின்று நம்ம ஹீரோவோட மூஞ்ச பார்த்துட்டு இருக்கப்பே அவரோட பொண்ணு வந்து ஒரு டைரியை கொடுக்குறா. நீங்க தானே டாய், எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பா பார்க்க வருவான், அதை உங்ககிட்ட டைரியை கொடுக்க சொன்னா அதான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அவரும் அதை வாங்கிட்டு இப்ப அந்த டைரியை படிச்சு பார்க்கறதுக்காக போறாரு. அதுல திட்ட தெளிவா எழுதியிருப்பாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி கம்போடியால போனது, இந்த டேப்லெட்னால அவர் டிராவல் பண்ணது எல்லாத்தையுமே அதுல எழுதியிருப்பாரு. இறந்து போன அவரோட காதலியை 2 தாட்டி காப்பாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதியிருப்பாரு. இவர்னால இதை சுத்தமா ஏத்துக்கவே முடியல. அதனால உடனே போய் யானை பார்த்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. யானால இதை சுத்தமா தாங்கிக்கவே முடியல. அதுவும் இல்லாம இவர் லங் கேன்சர்னால இறந்து வேற போயிருப்பாரா. இவங்க 2 பேர் பிரேக்கப் பண்ண சோகத்துல இத்தனை நாள் இவங்களும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதை கேட்டதுமே உடனே கதறி கதறி அழுகுறாங்க யான் வந்துட்டு. அப்படியே கட் பண்ணி நம்ம டாயை தான் காமிக்கிறாங்க. திரும்ப திரும்ப அந்த புக்கையே படிச்சுட்டே இருப்பாரு. அதுலயே ஒரு விஷயம் தெரிய வருது அவருக்கு. அதுல 9 டேப்லெட் யூஸ் பண்ணிருப்பாங்க. மிச்சம் ஒரு டேப்லெட் இருக்கிறத தெரிஞ்ச அவரு அவ்வளவுதான் அவர் வீட்டுக்கு போயிட்டு இப்ப செக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு எங்க தேடியுமே கிடைச்சிருக்காது. இப்பதான் அவரோட பாஸ்ட் ஞாபகம் வருது அவருக்கு. இந்த சீடியை எடுத்து அவங்க அம்மாவோட ஆல்பம்ல வச்சிருக்க சொல்லிருப்பாருல, அதை எடுத்து பாக்குறப்பதான் அந்த டேப்லெட் இருக்காதுல்ல. இப்ப அதை எடுத்து போட்டுட்டு தூங்குனா பாஸ்டன்ஸ்ல போயிட்டு அவரோட சின்ன வயசுல இருக்கிறத பாக்குறாரு. அதை பார்த்துட்டு அவருக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. அப்படி போயிட்டு நம்ம ஹீரோவையும் பாக்குறாரு. இனிமேட்டு நீ தம்ம அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்ம தூக்கி கீழே கசக்கி போடுறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும் இது வயசான நம்ம டாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 20 நிமிஷம் முடிஞ்சதுனால அவரும் அப்படி மலை நிலைமைக்கு வந்துடுறாரு. இப்ப நம்ம டாயும் எந்திரிச்சிட்டு நம்ம சொல்லிட்டு வந்துட்டோம், கண்டிப்பா அவன் சீக்கிரட் பிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயினி மூஞ்சதான் காமிக்கிறாங்க. இப்போ ஒரு பலூன் இருக்கு. அந்த பலூனை விலைக்கு பார்த்தா நம்ம ஹீரோட மூஞ்சு தான் தெரியுது. அப்படியே 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட முடியுது இந்த ஸ்டோரி. கண்டிப்பா இது ஒரு உங்களுக்கு ஃபீல் குட் மூவியா இருக்கும்னு நம்புறேன். அடுத்து என்ன படம் போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.